ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஸு கிச்சன் சமையல். லெக்ஸு கிச்சன் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பரான சேமியா உப்புமா எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த சேமியா உப்புமா செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா அது கூட 2 கப் அளவுக்கு சேமியாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேமியாவை ஒரு 3/4 பதம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு அப்படின்னா சேமியா குழஞ்சு போயிடும். அதனால் ஒரு 3/4 பதம் அளவுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 நிமிஷம் போல் சேமியா வெந்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா அடிக்கடி கலந்து விடுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் போல் ஆகிருச்சு. சேமியா நல்லா ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துக்கலாம். சேமியா குழஞ்சிராமல் இருக்கிறதுக்காகவும் இதில் இருக்கக்கூடிய வலுவழுப்பு தன்மை எல்லாமே போகணுங்கிறதுக்காகவும் 1 கப் அளவுக்கு பச்சை தண்ணியை சேர்த்துட்டு தண்ணி எல்லாமே வடிஞ்சதுக்கப்புறமா நாம் அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி எல்லாமே வடிஞ்சிருச்சு. அதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கரிஞ்சிடக்கூடாது. ஒருவேளை கடலைப்பருப்பு கரிஞ்சிட்டா டேஸ்ட்டு நல்லா இல்லாமல் போயிடும். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்ததும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்தளவுக்கு வந்ததும் தனியாக எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முந்திரி பருப்பையும் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கலர் மாறினதும் அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா வறுபட்டு வரணும். அதனால் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா வறுபட்டு வந்ததும் இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைவாவோ சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் சேமியா உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா நாம் ஏற்கனவே வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சேமியா உப்புமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சேமியா உப்புமா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. சேமியா குழையலை. இந்த மாதிரி சேமியா குழையாமல் பார்த்துக்கங்க. இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சேமியா உப்புமா ரெடி ஆயிருக்குன்னு. இதில் சேர்த்துருக்கக்கூடிய நிலக்கடலை, முந்திரி பருப்பு இது கூட நம்ம இந்த சேமியா உப்புமா சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.